டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு படம் பண்ண போறாரு அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே எக்ஸ்பெக்டேஷன் பாத்தீங்கன்னா ஸ்கை ஹைல இருந்துச்சு. ஸோ சன் பிக்சர்ஸ் பாத்தீங்கன்னா நேற்று ஈவினிங் 6 மணிக்கு டைட்டில் டீசர் ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி எந்த டிலேவும் இல்லாம ஷார்ப்பான டைமுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோல நம்ம டைட்டில் டீசரை டீகோட் பண்ணி பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டீசர் ஸ்டார்ட் ஆனதும் ஒரு ஹார்பரை காட்டுறாங்க. அந்த ஹார்பருக்குள்ள பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டாவே இருக்கு. அப்போ அங்க ஒருத்தருக்கு கால் வருது, இந்த மாதிரி நம்ம செக்யூரிட்டியை பிரீச் பண்ணி ஒருத்தர் உள்ள புகுந்துட்டான், என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி போன் கால்ல அவருக்கு சொல்றாங்க. டக்குனு பாத்தீங்கன்னா RX-100 பைக் வர மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. அதை கேட்டதும் அந்த நபர் பாத்தீங்கன்னா அங்க கோல்ட் வாட்சர்ஸ் எல்லாம் செயின் பண்ணி ஒரு ரோப் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. அதை எடுத்துட்டு யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க கிளம்புறாரு. அவர் வெளியே போனது பாத்தீங்கன்னா ஃபைட் பண்ற சத்தம் கேக்குது. டக்குன்னு அங்க இருக்கிற ஆளுங்களும் அலர்ட் ஆகி டோரை பாக்குறாங்க. அந்த ஷட்டர்ல பாத்தீங்கன்னா மினி டோர் வழியா ஒரு கண்ணு தெரியுது. அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். சும்மா அப்படியே ஒரு ஃபயர் சீல் லுக் கொடுக்குறாரு அங்க சூப்பர் ஸ்டார். ஸோ இன்னும் 2 பேர் டோர் கிட்ட போறாங்க. டோர் கிட்ட போகும்போது அவங்களே அடிச்சு போட்டுட்டு தலைவர் பாத்தீங்கன்னா உள்ள வராரு. அதுவும் அந்த கோல்ட் வாட்ச் ரோப்பை கையில வச்சுட்டு வராரு. அங்க பாத்தீங்கன்னா சைட்ல ஒரு சின்ன போர்டு இருக்கு. அதுல 171 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அது எதை மென்ஷன் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இது தலைவரோட 171 பிலிம். சோ அதான் அங்க மென்ஷன் பண்றாங்க. தலைவர் உள்ள வந்ததும் ஒரு பேக் ஷாட் வைக்கிறாங்க. அந்த இடத்த அப்படியே ஃபேட் அவுட் பண்ணி சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படிங்கிற ஒரு டைட்டில் கார்டை போடுறாங்க. இந்த டைட்டில் கார்டில் பாத்தீங்கன்னா எப்பவுமே சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு ஃபாண்ட் ப்ளூ கலர்ல இருக்கும். பட் இதுல பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கு. ஸோ ரெட் ஃபார் டேஞ்சர். மேபி தலைவர் இதுல கிரே ஷேட் ரோல் பண்ணிருக்கலாம், இல்லைன்னா வில்லனா கூட இருக்கலாம். ஸோ இது அதை தான் மென்ஷன் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அப்படியே டைட்டில் கார்டு முடிஞ்சவொடனே தலைவர் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுவும் ஒரு டைலாக்கோட அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள் அப்படிங்கிற ஒரு டைலாக் ஸ்டார்ட் ஆகுது. இந்த டைலாக் பாத்தீங்கன்னா தலைவர் ரங்கா படத்துல பேசியிருப்பாரு. ரொம்பவே ஃபேமஸான ஒரு டைலாக். ஆக்சுவலி இந்த டைலாக் அதுக்கும் முன்னாடி பாத்தீங்கன்னா நினைத்தால் இனிக்கும் படத்துல சம்பவ சிவ சம்பவ பாட்டுல ரஜினி சாரே பாடியிருப்பாரு கண்ணதாசன் ஐயா லிரிக்ஸ்ல. சோ அந்த ஒரு ஐகானிக் டைலாக்க இங்க லோகேஷ் யூஸ் பண்ணிருக்காரு. அந்த டைலாக்க பேசிக்கிட்டே ஃபைட் பண்றாரு. இந்த டீசர் முழுக்க பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருக்கு. ஜஸ்ட் கோல்ட் கலர் மட்டும் தான் விசிபிளா இருக்கு. எங்க பார்த்தாலும் கோல்டா தான் இருக்கு. கோல்ட் வாட்சஸ், பழங்கால பொருட்கள், ஃபாரின் கரன்சிஸ், இப்படி பார்க்குற இடம்லாம் நிறைய இடத்துல கோல்டு தான் இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி லோகேஷோட படத்துல ட்ரக்ஸ் எப்படி மேஜர் ரோல் பிளே பண்ணுச்சோ இதில் பார்த்தீங்கன்னா கோல்டு அந்த மேஜர் ரோலை பிளே பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஸ்பீக்கர் வூஃபர்ஸ் அதோட ரிமோட் எடுத்து ஸ்பீக்கர்ஸ் ஆன் பண்றாரு. அதில் பார்த்தீங்கன்னா DISCO அப்படிங்கிற ஒரு டிஸ்கோ சாங் பிளே ஆகுது. இந்த சாங் பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட தங்கமகன் படத்துல வாவா பக்கம் வா அப்படிங்கிற ஒரு பாட்டுல வர லிரிக்ஸ். இந்த லிரிக்ஸ் ரொம்பவே சூப்பராக ரீக்ரியேட் பண்ணிருக்காரு அனிருத். கண்டிப்பா ரஜினி சார் அப்படின்னு வந்துட்டா அனிருத் வேற லெவலில் இறங்கி செய்யறாரு. அந்த டிஸ்கோ லிரிக்ஸை இதுல ரீக்ரியேட் பண்ணது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்படி அங்க இருக்கிறவங்களாம் அடிச்சு போட்டுட்டு அந்த டைலாக கம்ப்ளீட் பண்ணி கையில இருக்கிற அந்த வாட்ச் ரோப்பை தூக்கி போடுறாரு. இந்த வாட்ச் ரோப் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்தே வந்துட்டு இருக்கு. ஸோ எல்லாரும் டைம் டிராவல் படமா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இது டைம் டிராவல் இல்லை அப்படிங்கிறது இங்க பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ இது டைம் டிராவல் மூவி கிடையாது. ஃபைட் பண்றதுக்கு சும்மா கன்னோ கத்தியை யூஸ் பண்ணாம இந்த மாதிரி ஒரு வாட்ச் ரோப் யூஸ் பண்ணது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பார்க்கவும் புதுசா இருந்துச்சு. இது லோகேஷோட ஐடியான்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த ஃபைட்டை முடிச்சதும் தலைவர் கையில பாத்தீங்கன்னா ஒரு டோக்கன் பேட்ச் போட்டிருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா ரத்தம் படிஞ்சிருக்கு. ஸோ பக்கத்துல இருக்கிற கிளாத் எடுத்து அந்த ரத்தத்தை துடைக்கிறாரு. அதுலதான் நமக்கு டைட்டில் ரிவீல் பண்றாங்க. ஸோ இந்த படத்தோட பேர் கூலி. ஸோ அவர் பாத்தீங்கன்னா கூலி யூஸ் பண்ற டோக்கன் பேட்சை தான் தன்னோட கையில கட்டியிருக்காரு. ஸோ இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் வந்துட்டு யாருக்காவது கூலியா ஒர்க் பண்றாரா இல்ல கூலியா இருந்து இப்போ ஒரு கேங்ஸ்டர் ஆயிட்டாரா அப்படின்னு தெரியல. ஏன் சொல்றேன்னா ஆள் பார்க்கவே சும்மா ரிச் லுக்ல ரஃப் அண்ட் டஃபா இருக்காரு. ஸோ மேபி ஒரு கூலியில இருந்து ஒரு கேங்ஸ்டரா கூட மாறி இருக்கலாம். பட் படத்தோட பேர் பாத்தீங்கன்னா கூலி தான். இந்த டைட்டில் பாத்தீங்கன்னா 1983ல அமிதாப் பச்சன் நடிச்ச ஒரு ஹிந்தி படத்தோட டைட்டில். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1995ல தமிழ்ல சரத்குமார் ஒரு படம் நடிச்சிருந்தாரு. அந்த படத்தோட பேர் கூட கூலின்னு தான் வந்துச்சு. ஸோ அதோட ரைட்ஸ் வாங்கி இவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த படத்துல தலைவர் என்ன ரோல் பிளே பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கடைசியா பாத்தீங்கன்னா அங்க இருந்த கோல்டு மேல தலைவர் படுத்துட்டு இருக்காரு. அப்போ பாத்தீங்கன்னா அங்க ஒரு போன் கால் வருது. அந்த போன் கால்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் கேட்கிறாரு வந்தவனை முடிச்சிட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி. அதுக்கு தலைவர் ரிப்ளை பண்றாரு அவரோட ட்ரேட்மார்க் ஸ்மைலோட. கடைசி அவர் என்ன டைலாக் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்றாரு. இந்த டைலாக் கேட்டோன்னு உங்களுக்கு டக்குன்னு எது ஞாபகம் வந்திருக்குன்னா விக்ரம் டைட்டில் டீசர் தான். அதுல கமலஹாசன் சார் பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கலாங்களா அப்படின்னு கேட்டிருப்பாரு. இதுல தலைவர் பாத்தீங்கன்னா முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கனெக்ஷன் ரொம்பவே சூப்பரா இருக்கு. பட் 2 படத்தும் கனெக்ஷன் இல்ல. இந்த டைலாக் கனெக்ஷன் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த படத்துல தலைவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கிரேஷியன் ரோலா தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. மேபி ஒரு வில்லனா தான் இருப்பாரு. ஒரு வில்லனிசம் காட்டக்கூடிய ஒரு கேரக்டரா தான் இருப்பாருன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது கைஸ்? கமெண்ட்ல சொல்லுங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த டைட்டில் டீசர் ஒரு சூப்பர் சக்சஸ் தான் சொல்லணும். சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ்க்கு மட்டும் இல்ல ஆல் சினிமா லவர்ஸ்க்கு இந்த டீசர் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதுவும் அனிருத் பிஜிஎம்ல பட்டையை கிளப்பியிருக்காரு. லோகேஷ் கனகராஜோட ப்ரீவியஸ் படமான லியோ பாத்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூஸ்ல மாட்டிக்கிச்சு. ஸோ இந்த படம் அந்த மாதிரி இல்லாம எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு படமா வரும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ நான் சொன்ன ஹிடன் டீடைல்ஸ் இல்லாம நீங்க ஏதாவது டீடைல்ஸ் நோட் பண்ணிருந்தீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளவுதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.